நம்ம ஊர்ல எத்தனையோ பேரு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்றவங்கள இங்க இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணியும் பேசுவாங்க, எதிர்த்தும் பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு திருமணம் பண்றப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள அந்த திருமண வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த படத்துல வெட்ட வெளிச்சத்துல காமிச்சிருக்காங்க. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம குல்கர்னி சாவ் கட்லா தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு வித்தியாசமான மராத்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கதை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அதுவும் இந்த படத்துடைய முடிவு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் முடிச்சிருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுடைய பேரு ஜெயாங்க. அவங்களுக்கு இப்ப விவாகரத்து ஆயிடுச்சுங்க. ஒரு தனிமையில தான் வாழ்றாங்க. எப்பவுமே கணவரோட பெட்ல இருந்து காலையில முழிச்சுக்கிறவங்க சில வருஷங்களாவே தனியா தான் முழிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இதே பெட்ல நம்மளுக்கு துணையா ஒரு ஆண் இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அப்பப்போ திங்க் பண்றது உண்டு. ஹீரோயின் ஜெயாக்கு அவங்க உடம்பு மேல அதிக அக்கறை இருக்கோங்க. எப்பவுமே ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ ஒரு 40 வயசு ஆக போகுது. அந்த வயசுலயும் பாக்குறதுக்கு 30 வயசு கீழே இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குறாங்க. கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஹீரோயினுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ அவங்களோட முகத்துல ஒரு காயத்தையும் ஹீரோயின் பாக்குறாங்க. இவங்களுக்கோ பயங்கரமான கோவம் வருதுங்க. இன்னைக்கும் உன்னோட கணவர் உன்னை அடிச்சிட்டானா, எத்தனை வாட்டி சொல்றது, அவனை விட்டுட்டு வா, தனியா நீ ஒரு வாழ்க்கையை ஆரம்பின்ட்டு அதான் இது மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல. ஆனா அந்த வேலைக்காரியும் என் வாழ்க்கை இப்படிதான் போகணும்னு முடிவாயிடுச்சு, என்னால விட்டுட்டும் வாழ முடியல, கூடயும் வாழ முடியல, என்ன பண்றதுன்ற மாதிரியும் அழுகுறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு போன் கால். ஆமாங்க, ஹீரோயின் தன்னுடைய விவாகரத்துக்கு அப்புறம் சதீஷ் அப்படின்ற ஒருத்தரோட காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருமே இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோயினும் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா சதீஷோடைய வீட்டுக்கு வராங்க. இவரு தாங்க சதீஷ். இவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ரொம்ப நல்லவருங்க. எப்ப பார்த்தாலும் ஜிம்முக்கு போய் உடம்ப கட்டு மஸ்டா வச்சிருப்பாரு. சதீஷை பாக்குற ஹீரோயினுமே, என்னடா சதீஷ் வீட்டுக்குள்ள ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, சரி எங்க உன் பையன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என் பையனை அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியும் சதீஷ் சொல்றாரு. அப்பதான் தெரியுது சதீஷுக்கும் ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தாகி இப்ப அவரோட பையனோட அவரு வாழ்ந்துட்டு இருக்காருன்ற மாதிரி. ஹீரோயினும் அங்க வெக்கப்பட்டுக்கிட்டே, சரி எதுக்கு உன் பையனை அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புன, என்ன செய்தி அப்படின்ற மாதிரி கேட்க, வேற எதுக்கு நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த கதையை காமிக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. சதீஷ், எவ்வளவு நாள் நம்ம காதலிச்சு இப்படி ஒன்னா இருந்ததெல்லாம் போதும், நம்ம 2 பேருமே சீக்கிரமா திருமணம் பண்ணிக்கணும். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி உன்னோட பையனோ என்னோட பையனோ நல்லா புரிதல்ல ஒரு அண்ணன் தம்பியா ஆகணும். நம்மலாம் ஒரே குடும்பமா இருக்கும் போதோ அவங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரியும் கேட்க, சதீஷுமே ஆமா அதுக்கு நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். நம்ம ஒரு 10 நாளைக்கு எங்கன்னா ட்ரிப்புக்கு போவோம். நார்த் இந்தியால இருக்கிற ஷிம்லாவோ மணாலியோ இல்ல லே லடாக் மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம். 2 பேர் பசங்களையும் கூட்டிட்டு போவோம். அப்படி நம்மளாம் ஒரே குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள பழக வைப்போம். அவனுக்கு அண்ணன் தம்பி மாதிரி பழகி நம்மளையும் ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரே குடும்பமா நம்ம பசங்களை வளர்க்கலான்ற மாதிரியும் அங்க ஒரு பிளான சொல்ல, ஹீரோயினுக்கும் அது சரிப்பட்டு வருதுங்க. ஆமாங்க, ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் பேரு தான் ரோஹன் தேஷ்பாண்டே. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தன்னுடைய அம்மாவை வந்து பாக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா போய் சேர்ந்ததுனால அம்மா தான் இருப்பாங்க. இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் தான் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு தான் எடுப்பாங்க. அம்மா, ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உனக்கு அந்த சதீஷ் தெரியும்ல? ஆமா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி அடிக்கடி 2 பேரும் வெளியே போயிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? விஷயம்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து எங்க 2 பேர் பசங்களையும் வளர்க்க போறோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மாக்கு அது சுத்தமா பிடிக்கலைங்க. நான் அப்பவே நினைச்சேன் தான், புதுசா எதனா சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அப்பதான் ஹீரோயின் திருமணத்துக்கு முன்னாடி பசங்களை கூப்பிட்டுட்டு நாங்க ஒரு 10 நாள் ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஹீரோயினோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ எல்லாம் போக கூடாது, திருமணம் பண்ணிட்டு வேணா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா எனக்கு 40 வயசு கிட்ட ஆக போகுது, பையன் அங்க பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த வயசுல கூட நான் என்ன பண்ணணும் நீ சொல்லிதான் நான் கேட்கணுமா? எனக்குன்னு ஓன் டிசிஷன்லாம் இருக்கு, உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்ற மாதிரியும் தான் அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப கட் பண்ணா தன்னுடைய பையன் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஹீரோயின் வராங்க. ஹீரோயினுடைய பையன் நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிட்டு முதல்ல வருவாங்க. அது இல்லாம அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஹாஸ்டல்ல தங்கி தான் அந்த பையன் படிப்பான். எப்பனாதான் வீட்டுக்கே வந்துட்டு போவான். இப்போ அவனை அங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் டூருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிட்டுட்டு வரத்துக்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்படி நேரா பிரின்சிபல் மேடமையும் வந்து பார்த்து, என் பையனுக்கு ஒரு 10 நாள் லீவு தேவை, நாங்க ஃபேமிலியா ஒரு ட்ரிப்பு போறோம்,
ஆக்சுவலி என் பாய் ஃப்ரெண்டு தான் கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி அந்த உண்மையெல்லாம் சொல்ல, நல்லா படிக்கிற பையன், ஸ்போர்ட்ஸ்லயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வரான், அதனால இந்த லீவை கொடுக்குறேன், பத்திரமா போயிட்டு வாங்கன்ற மாதிரியும் அவங்க அந்த லீவை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட பையனை அங்க அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து தான் வீடு இருக்கிற அந்த மும்பைக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஒரு ட்ரெயின்ல தாங்க அவங்க வராங்க. அப்பதான் பையன் கிட்டயும், டே ரோகனே, நம்ம 2 பேருமே ஒரு ட்ரிப்புக்கு போறோம். அப்படியாமா, அப்பா வராரா? அப்பா வராரு, ஆனா இது புது அப்பா. புது அப்பாவா? எனக்கு புரியலையே. நம்ம அப்பா தேஷ்பாண்டே வராரா இல்லையா? இதுக்கப்புறம் அவரு உன்னோட அப்பா, எனக்கும் அவருக்கும் செட் ஆகலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால என்ன இன்க்ளூட் பண்ணி அவரோட பேசாத. அதே மாதிரி உனக்கு 2 அப்பா, ஒன்னு தேஷ்பாண்டே, இன்னொன்னு இப்போ இந்த புதுசா இருக்கிற சதீஷ் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல, ஆனா அதுல அவங்க பையனுடைய முகம் மாறுது. அப்பதான் அந்த சின்ன பையனுடைய அப்பா தேஷ்பாண்டே யாரு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதோ இருக்காரு பாத்தீங்களா ஒரு அங்கிள், இவர் தாங்க அந்த தேஷ்பாண்டே. இவர் சோம்பேறினா சோம்பேறி, அப்படி ஒரு சோம்பேறிங்க. அதே மாதிரி இந்த இளம் பெண்களெல்லாம் பார்த்தா அப்படி வழிஞ்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்ப கூட ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரியும் அப்படி அந்த வீட்டுல அவங்களோட இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு மோசமான ஆளு தான் இந்த தேஷ்பாண்டே. இங்க நம்ம ஹீரோயினுமே மும்பைக்கு வந்து தன்னோட பையனோட தான் அம்மா வீட்டுக்கும் வராங்க. ஹீரோயினோட பையன் தன்னோட பாட்டியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். பாட்டி கிட்ட அப்படியே ஒத்திக்கிறான். பாட்டியும் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு உனக்கு பிடிச்ச பிரியாணி செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க, இதெல்லாம் ஹீரோயின் பொறாமையா பாக்குறாங்க. அப்பதான் அம்மா கிட்டையும், எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் ஜெலஸா இருக்குமா, ஏன்னா உன்கிட்ட ரோஹன் பழகுற மாதிரி என்கிட்ட பழகவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோட சொல்ல, இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் தான் பையனை கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படியே இந்த சதீஷை நோக்கி கிளம்புறாங்க. அவங்களுடைய ட்ரிப் ஆரம்பிக்குதுங்க. அப்படி சதீஷுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வர, அப்ப அந்த இடத்துல சதீஷுடைய பையன் வந்து தாங்க கதவை திறக்கிறான். ஹாய்டா, இவன் தான் ரோகன், என்னோட பையன், இனிமே இவன் தான் உன்னோட அண்ணன்ற மாதிரி சொல்ல, இப்ப சதீஷோட பையனும் அங்க பயந்து ஓடிடுறான். இப்ப சதீஷும் தன்னோட பையனை கூப்பிட்டு, மகனே, இந்த ரோகனோட விளையாடு, இவன் உன் அண்ணன் மாதிரி, உன் பெட்ரூமுக்கு கூட்டு போயிட்டு உன்னோட டாய்ஸ் எல்லாம் காமி அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த பையனும் ரோகனை அவனுடைய பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அப்படியான 2 பசங்களும் அங்க டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இவங்களும் பரவாயில்ல, நம்ம நினைச்ச மாதிரியே ஆரம்பத்திலேயே இவங்க 2 பேரும் ஜெல் ஆயிட்டாங்க, இப்ப ரொம்ப சந்தோஷமாவே இந்த ட்ரிப்புக்கு கிளம்பலாம், அங்க போனா இவங்க இன்னும் நல்லா ஜெல் ஆயிடுவாங்கன்ற மாதிரியும் ஜாலியா இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில தான் இந்தியா பார்டர்ல இருக்கிற ஒரு மலை பிரதேசத்துக்கும் இவங்க ஃபேமிலியா போறாங்க. அப்படி அங்க இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் 2 ரூம் எடுக்கிறாங்க. ஒரு ரூம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, இன்னொரு ரூம்ல இந்த 2 சின்ன பசங்க இருக்காங்க. இந்த சின்ன பசங்க இருக்கிற ரூம்ல 2 பெட் இருக்குங்க, அதாவது மேல மேல இருக்கு. இந்த ஹீரோவோட பையன் கொஞ்சம் பணக்காரன், ஓவரா சீன் போடுவான் அப்படின்றதுனால கீழ் பெட்டை நான் எடுத்துக்கிறேன், ரோஹன் நீ மேல் பெட்டை எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்ல, ரோஹன் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போறவருங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவரு படுத்துக்கிற பெட்ல ரோஹன் தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு பேரையும் ஒட்டி வைக்கிறாரு. எதுக்கு நான் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி வைக்கிறேன்ற மாதிரி கேட்டதுக்கு, என்னோட பொருள் எல்லாத்துலயும் நான் ஸ்டிக்கர் ஒட்டிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட பையனான ரோஹன் சொல்ல, இதெல்லாம் ஹீரோவோட பையனுக்கு புதுசா இருக்குங்க. அதுக்கப்புறம் சைட் சீயிங் பாக்குறதுக்கும் இவங்க குடும்பமா கிளம்பி போறாங்க. அப்படி 4 பேருமே ஜாலியா விளையாடுறாங்க. ஆனாலுமே ஹீரோயினோட பையன் ரோஹன் அவ்வளவுமா இவங்க 4 பேரோட, ஐ மீன் புதுசா இருக்கிற அந்த சதீஷோடையும் அவங்க பையனோடையும் ஜெல்லாக மாட்டிக்கிறான். இப்ப அந்த கேம்ப போட்டுட்டு இவங்க 4 பேரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோயினும் தான் பையன் ரோஹன் கிட்ட, இதுக்கப்புறம் சதீஷ நீ அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, அப்பான்னு கூப்பிடணுன்ற மாதிரி சொல்ல, எதுக்கு நான் இவரை அப்பான்னு கூப்பிடணும், எனக்கு தான் அப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி ரோஹன் சொல்றான். டேய் அது இல்லடா, நான் தான் முன்னவே சொன்னல, இவர் தான் உன்னுடைய புது அப்பா அப்படின்ற மாதிரியே சொல்ல, ஆனா ரோஹன் அப்படி கூப்பிடறதுக்கும் மறுக்கிறான். நம்மளாம் ஒரே வீட்டுல வாழ போறோம், இப்படியெல்லாம் அடம் பிடிக்காதுன்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் ஹாஸ்டல்ல தானமா இருக்க போறேன், நீங்க தான் ஒரே வீட்டுல வாழ போறீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி தூக்கி எறிஞ்சு இந்த ரோஹன் பேச, இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இன்னும் ரோஹன் நம்ம 2வது திருமணம் பண்ணிக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ராத்திரி அவங்களுடைய ரூம்ல இருக்க, இன்னொரு பக்கம் ரோஹனும் நம்ம ஹீரோவோட பையனும் அவங்களுடைய ரூம்ல இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட பையன், என்னோட அப்பாவும் உன்னோட அம்மாவும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் நிறைய படம்லாம் பார்த்திருக்கேன், குழந்தைகளை தனி ரூம்ல தூங்க வச்சுட்டு இவங்க முத்தமிட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் ரோஹனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வா இப்பவே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி இப்ப 2 பேருமே எதிர்க்க இருக்கிற அந்த ரூமையும் வந்து தட்டுறாங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் பயந்து போறாங்க. இப்ப அந்த ரூம் கதவையை வந்து திறந்து பார்க்க, என்ன பிரச்சனைன்ற மாதிரியும் கேட்க, ஹீரோவோட பையனும் எனக்கு தனியா தூங்குறதுக்கு முடியல, இன்னைக்கு ராத்திரி உங்க கூட தான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்குள்ள ஓடி வந்துடுறான். ஹீரோவோ நீ இங்க வந்துட்டனா ரோஹன் எப்படி தனியா தூங்குவான் அப்படின்ற மாதிரி கேட்க, ரோஹனும் இங்க தான் படுத்துக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயினும் தான் பையன் ரோஹனை ரூமுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஆனா
ரோஹன் இல்லம்மா நீங்க 3 பேரும் ஒன்னா தங்குங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹன் அவனுடைய ரூம்ல போய் தனியாவே தூங்க அதுவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுங்க. இந்த வருத்தத்தோட தான் நம்ம ஹீரோயின் தான் பையன் எப்படின்னா நம்ம பண்ண போற இந்த புது கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரியும் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் அவங்க காத்திருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு ரோஹன் ஹீரோவோட பையனோட விளையாடிக்கிட்டு இருக்கும் போதோ ஒரு செஸ் கேம்ல ஹீரோவோட பையன் ஜெயிச்சிடுறாங்க. இவரு ஸ்கூல்ல வாங்கின கப்பை எடுத்துட்டு வந்து ஹீரோ பையனுக்கும் ரோஹன் கொடுக்கறான். அதையுமே ஹீரோவோட பையனும் வாங்கிக்க இதையெல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம். பரவாயில்ல ரோஹன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடான்ற மாதிரியும் ஹீரோயின் நினைக்க அந்த வேலையில தான் ஹீரோவோட பையன் கோளாறு கொடுக்கறாங்க. அதாவது இந்த ரோஹன் அவனுடைய பொருள் எல்லாத்துலயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிப்பான்ல அவனோட பேரை, அப்படி அந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா இப்படி எல்லாம் பிக்கிறன்ற மாதிரி கேட்டதுக்கு அது என்ன உன் பேருக்கு பின்னாடி தேஷ்பாண்டேன்ற பேரு, நீ தான் எங்க அப்பாவுடைய புது பையனா ஆயிட்டல, எங்க அப்பாவுடைய ஃபேமிலி பேரை நீ வச்சுக்கணும், இந்த தேஷ்பாண்டே எல்லாம் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சண்டை போட இதுல ரோஹனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுதுங்க. கொஞ்சமா ஜெல் ஆகலான்னு வந்து இப்ப மறுபடியும் அந்த குடும்பத்துல இருந்து ரோஹன் விலகி நிக்கிறான். இதையெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்பட அப்பதான் ஹீரோவுமே பக்கத்துல வந்து இன்னும் ஒரு வாரம் பேலன்ஸ் இருக்கல, கொஞ்சம் கொஞ்சமா பசங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சமாதானப்படுத்த இப்ப ராத்திரி ரோஹனும் அவனுடைய ரூமுக்கு வரப்போ அவனுடைய பெட்ல ஹீரோவோட பையன் படுத்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அங்க படுத்திருக்க, நீ கீழே தானே படுத்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இதுக்கப்புறம் நான் தான் இங்க மேல படுத்துக்க போறேன்ற மாதிரி ஹீரோ பையன் சொல்ல ரோஹன் சமத்தா கீழே வந்து படுத்துக்கிட்டு அங்க அந்த பெட்லயும் தன்னோட பேரை ஸ்டிக்கரா ஒட்டுறான். இதை பார்க்குற ஹீரோ பையனுக்கு கோவம் வந்து அந்த ஸ்டிக்கரை பிச்சு விட இப்போ மறுபடியும் ஸ்டிக்கரை ஒட்டுறான். இப்போ அதையும் ஹீரோவோட பையன் பிக்க இதுக்கு மேலே ரோஹனால இந்த அசிங்கத்தை பொறுக்க முடியலைங்க. சரி இங்க நீயே தங்கிக்கோன்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்தே ரோஹன் வெளியே போறான். அப்படி அந்த மலை பிரதேசத்துல நிறைய சாமியார்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்க அதையுமே நம்ம ரோஹன் பார்க்கறான். இப்போ அவங்களுடைய அந்த இடத்துல நடந்து போக கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. நம்ம ஹீரோயினும் கண்முழிச்சு பாக்குறாங்க. ரூம்ல தங்கின தான் பையன் ரோஹனை காணோம். முடிச்சு போறாங்க. ஹீரோ கிட்டேயும் அந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போ ஹீரோவுமே தன்னோட பையனை போட்டு அடிக்கிறாரு. என்னடா பண்ண அவனை, ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, இப்ப அந்த பையன் போயிட்டானேடா என்னடா பண்றதுன்ற மாதிரி இப்ப இவங்க எல்லாருமே தேட ஹீரோயின் கதறி அழுதபடி தேடுறாங்க. எப்படியோ இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு புத்தர் கோயிலுக்கு போகும்போதோ அங்க ரோஹன் உக்காந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பார்த்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ற, சரி வாடா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்டையும் இந்த ட்ரிப்பை இப்பயே முடிச்சுக்கலாம்னு சொல்லியும் தான் பையனை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க. இப்போ தன்னுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோயின் வந்த உடனே அது வரைக்கும் அமைதியா இருக்கிற ரோஹன் தான் பாட்டியை பார்த்ததும் பாட்டி அப்படின்ற மாதிரியும் கட்டி அணைச்சிக்க அது மூலயமா ரோஹன் நம்ம கூட இருந்ததுனால எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினுக்கு புரியுதுங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல ஹீரோயின் ஒரு கேள்வியோடய இருக்காங்க. நம்ம 2வது திருமணம் பண்ணிக்கலாமா, ஒரு வாரத்திலேயே எவ்வளவு சண்டை வந்ததே, அப்ப திருமணம் பண்ணிட்டு ஒன்னா இருந்தா நம்ம எப்படி நம்ம பையனையும் பார்த்துக்கிட்டு கணவரோடையும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்னும் புரியலைங்க. இந்த விஷயமா அவங்களுடைய காதலன் சதீஷ் கிட்டயும் வந்து பேசுறாங்க. சதீஷுமே நீ எல்லாத்தையுமே பெருசு பெருசா யோசிக்கிற, ஃபியூச்சரை நினைச்சு பயந்துக்கிற, ஒருவேளை சண்டை போட்டா என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் நீ யோசிச்சுட்டு இருக்க, அப்படி எந்த சண்டையும் வராது, நம்ம தான் இருக்கோம்ல, நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் ஹீரோயின் சமாதானமாக மறுக்கிறாங்க. உன் பையன் பேருக்கு பின்னாடி தேஷ்பாண்டே அப்படின்ற மாதிரி உன் பழைய கணவருடைய பேர் இருக்குல்ல, பேசாம அதை தூக்கிடு, அது தொடர்பாக உன் கணவர்கிட்ட போய் பேசிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரியும் சதீஷ் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோயின் அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர்கிட்ட போய் பேசுறதுலாம் இம்பாசிபிளான விஷயம், அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாரு, ரொம்ப நக்கலா பண்ணுவாரு, அதனால்தான் அவரை பிரிஞ்சு வந்து இப்ப சந்தோஷமா இருக்கேன், இப்ப அந்த பேர் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரியும் இப்ப இந்த சதீஷோடையும் அவங்க சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக அவங்க முதல் கணவரை பிரிஞ்சாங்க, அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்ற மாதிரி காமிக்கிறாங்க. திருமணமாகி பல கனவுகளோட தான் ஹீரோயின் தான் கணவரான இந்த தேஷ்பாண்டேயோடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா தேஷ்பாண்டே பயங்கரமான சோம்பேறிங்க. ஒரு பட்ஜெட் போட்டு தான் வாழ்க்கைய வாழ்வாரு. ஹீரோயினுக்கு நிறைய ஆசை இருக்கும், வேலைக்கு போகணும், வெளியே போகணும், டூர் போகணும்லாம் நினைப்பாங்க. ஆனா திருமணமாகி 3-4 வருஷம் அந்த வீட்டை விட்டே ஹீரோயின் வெளியே போகாதபடி அந்த கணவர் வச்சுப்பாரு. உனக்கு என்ன இப்போ ஊட்டி போனோம், கொடைக்கானல் போனோம், எதனா கடலுக்கு போனோம்னு தோணுச்சுன்னா டிவில யூடியூப்ல அதெல்லாம் பாத்துக்கோ, அப்படி இல்லையா இந்த கதவை தர, இந்த ஜன்னல் வழியா வெளி உலகத்தை பாரு, இதோ டெலிஸ்கோப் எல்லாம் இருக்கு, நீ வானத்தை கூட பார்க்கலாம், மூணுக்கு கூட போலாம், எதுவா இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ள இருந்தே பண்ணு அப்படின்ற மாதிரியும் அங்க அவரு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, அவரு பொது இடத்துல கூட பயங்கர அசிங்கமா நடந்து பாருங்க. ஒரு நாள் இவங்க வெளியே போயிட்டு ஒரு ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஆட்டோல வந்ததுக்கு 58 ரூபாய் காமிக்குது. ஆனா 60 ரூபாய் அந்த ஆட்டோக்காரன் வாங்குறான்.
மீதி 2 ரூபா அப்படின்ற மாதிரி இந்த தேஷ்பாண்டே கேட்கும் போதோ சில்லற இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல உடனே தேஷ்பாண்டே அதெல்லாம் முடியாது, என்னை வச்சு இப்போ ஒரு ரவுண்ட் அடி, அதுல நான் இந்த 2 ரூபாவை கழிச்சுக்கிறேன்ற மாதிரியும் அங்க ரவுண்ட் அடிக்க சொல்றாரு. அப்படி ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு அவர் அந்த ஆட்டோல ரவுண்டு போற மாதிரியும் அதுக்கப்புறம் ஆட்டோக்கார நம்ம தேஷ்பாண்டேவை அசிங்கமா திட்டிட்டு போற மாதிரியும் இதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் சிரிச்சிருப்பாங்க. அவன் என்ன திட்டிட்டு போறான், அதை பார்த்தா சிரிக்கிறேன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஹீரோயினை அவர் கொடுமைப்படுத்துவாரு. இப்போ மூணாவதா இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க. தேஷ்பாண்டே கொஞ்சம் கொஞ்சமா குண்டாகிட்டே போறதுனால ஹீரோயின் ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தான் கணவரை கூப்பிட்டுட்டு ஜாக்கிங்க்கு போறாங்க. ஒரு மலை உச்சிக்கு போனோங்க, ஆனா அவரால் ஓட முடியல. நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் தான் மனைவி அனுப்பிட்டு அவரு ஒரு ஐஸ்கிரீம் கடையில உட்காந்து அங்க ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு, நீ இப்ப எதுக்கு ஜாக்கிங் போயிட்டு இருக்க, உடம்பு ஒல்லியாகணும், கொஞ்சம் அழகாகணும், இப்போ அழகாகி நீ என்ன அழகி போட்டியா போற, இந்த ஜாலியா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நினைச்சபடி வாழு அப்படின்ற மாதிரி அங்க ஜாக்கிங் போறவங்களையும் கூப்பிட்டு ஒரு கெடுக்கிறாருங்க. இதையெல்லாம் அவங்க மனைவி பார்த்து இன்னும் காண்டா இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட வந்து முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா இந்த ஒரே கணவரோட தான் வாழணும், கணவர் என்ன பண்ணாலும் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், எதிர்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பிரியக்கூடாதுன்ற மாதிரி இந்த பழைய ஃபார்முலாவே கட்டி அழுவாங்க. அது இல்லாம ஹீரோயினுக்கு வேற குழந்தை பிறந்ததுனால விவாகரத்துலாம் வாங்குறது நரகத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்துவாங்க. ஆனா ஹீரோயின் படிச்ச பொண்ணு அப்படின்றதுனாலையும் இப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விவாகரத்து வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த கதை எல்லாத்தையுமே அங்க தான் வீட்டு வேலைக்காரிக்கிட்டையும் அதுக்கப்புறம் அவங்க தோழிக்கிட்டையும் சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்க. அப்படி பல வருஷம் நான் ஒரு சிங்கிள் மதராக இருந்துதான் என் பையனை வளர்த்தேன். ஆனா எனக்குள்ளேயும் சில ஆசைகள் இருக்கும்ல, என் வாழ்க்கையில ஒரு ஆண், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆண் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்ட்டு அப்படிதான் என் வாழ்க்கையில சதீஷ் வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த கதைக்குள்ள போறாங்க. ஹீரோயின் அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய பார்ட்டிலாம் போயிருப்பாங்க. அப்படி நிறைய நபர்களோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட அதில் தான் சதீஷை முதல்ல பார்த்துருப்பாங்க. அந்த சதீஷை ஹீரோயினுக்கு பிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஆஃபீஸில் இந்த பொண்ணுங்க பார்ட்டி போனாலோ மாடர்னான ட்ரெஸ் போட்டாலோ மற்ற ஆண்கள்லாம் ரொம்ப தப்பாக பேசுவாங்க. பெண்களுடைய கேரக்டரையே அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் சதீஷ் மட்டும் தாங்க அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான். அதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவான். இதெல்லாம் பார்த்து தான் ஹீரோயின் சதீஷை புரிஞ்சுக்கிட்டு அந்த சதீஷோட காதல் வசப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சதீஷுக்கும் திருமணமாகி விவாகரத்து ஆன விஷயம் தெரியுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே காதலிச்சு இப்ப எவ்வளவு தொலைவு அந்த ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும். இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயின் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப அப்படி தான் பையனுக்கும் மறுபடியும் பள்ளியில அந்த ஹாஸ்டல்ல போய் சேர்க்கணும்ல, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பையனுடைய பேக்ல சில போட்டோஸ் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. அது நம்ம ஹீரோயின் அவங்க பழைய கணவரான தேஷ்பாண்டேயோடையும் தான் பையனோடையும் எடுத்துக்கிட்ட போட்டோங்க. அதை பாக்குற ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. நம்ம முதல் கணவரை மறந்திருந்தாலும் நம்ம பையன் இன்னும் அவரை மறக்கல போல, இன்னும் நம்ம அவரோட சேர்ந்து வந்தாதான் அவன் சந்தோஷமா இருப்பான்னு ஃபீல் பண்றான் போல. அதனால்தான் அவனுக்கு இந்த சதீஷை சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரியும் புரிஞ்சுக்க இப்போ ஹீரோயினோட அம்மாவும் அங்க வந்து, இததாமா நான் முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ சுயநலமா திருமணத்துக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையை மட்டுமே யோசிச்ச, ஆனா உனக்கு ஒரு பையன் இருக்கான், அதை பத்தி நீ யோசிக்கல. நீங்க 2 பேரும் பிரியறது மூலயமா அவனுடைய சுபாவம் மாறலாம், அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையே கொஸ்டின் ஆகலாம், அவன் வாழ்க்கையில டஃப்பான சிச்சுவேஷன் சின்ன வயசுலயே ஃபேஸ் பண்ணலாம். அது இல்லாம அவன் ஹாஸ்டல்ல வேற இருக்கிறதுனால அதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவான். அதுவும் நீ இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறது மூலயமா அதெல்லாம் அவனால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் எவ்வளவு சொன்னன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்ல, இப்போ ஹீரோயினுக்கும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியலைங்க. இப்போ மறுபடியும் சதீஷுடைய வீட்டுக்கே நம்ம ஹீரோயின் தான் பையனை கூட்டிட்டு போக, இப்போ முன்னாடி நடந்த எல்லாத்தையும் மறந்து ஹீரோயினோட பையனும் அந்த சதீஷோட பையனோட சேர்ந்து விளையாடுறாங்க. அப்பதான் சதீஷ் அங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஜெயா, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே டிசிஷன் எடுக்க முடியாம நம்ம திருமணத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப, என்ன பண்றது, பையன் மாறணும்ல, பையனுக்கு பிடிக்காம என்னாலேயே இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது, நான் மனசார உன்னை காதலிக்கிறேன், எனக்கு இப்பவே உன்னை திருமணம் பண்ணிக்கணும் போலதான் இருக்கு, ஆனா பையன் தான் ரொம்ப யோசனையா இருக்கான்ற மாதிரியும் ஹீரோயின் அங்க கண்காங்க. இப்போ அங்க ஹீரோக்குமே கோவம் வருது. என்ன சும்மா பையன் சொல்லிட்டு இருக்க, அப்ப நான் முக்கியம் இல்லையா, உன் பையன் ஹாஸ்டல்ல தானே தங்கி படிக்க போறான், எப்படியோ மாசம் ஒரு வாட்டி வந்துட்டு போறவனுக்கு எதுக்கு நீ எவ்வளவு ஃபீல் பண்ற, நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், என்னோட அழகுக்கும் என்னோட திறமைக்கும் கியூல இங்க பொண்ணு நிக்கிறாங்க, அதுவும் அழகான பொண்ணுங்க, அவங்கள யாருன்னா நான் சூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியோ சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பதான் அங்க இந்த சதீஷுடைய சுயரூபத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி உடஞ்சி போய் தான் அங்கிருந்து தான் பையனுடைய பள்ளியிலையும் தான் பையனை கொண்டு வந்தும் ஹீரோயின் விடுறாங்க. அப்பா அவங்களுக்கு மனசுல ஒரு விஷயம் தாங்கப்படுது, பேசாம நம்ம பழைய கணவரையே போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அந்த ஒரு நாள் ராத்திரி தான் பையனோட அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதோ அவங்களுமே தனக்கு நடத்த எல்லாமே நினைச்சு அழுக, அதை எல்லாத்தையும் ஹீரோயினோட பையனும் கவனிக்கிறாங்க. தான் அம்மா கிட்ட அழுக வேணாம்னு சொல்றதுக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி ஈகோ
இடிக்க இப்ப அந்த இடத்துல 2 பேரும் பேசாமையே தூங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான இந்த தேஷ்பாண்டேவை பார்க்க வராங்க. தேஷ்பாண்டேவும் என்ன இந்த பக்கம் அதான் நம்மளுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நம்ம மறுபடியும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தேஷ்பாண்டே கிட்ட கேக்குறாங்க. எதுக்கு திருமணம் பண்ணிக்கணும்? இல்ல பையன் இன்னும் நம்ம 2 பேருமே நினைச்சு அங்க வாடிக்கிட்டு இருக்கான், அவனால சந்தோஷமா இருக்க முடியல, அவனுக்காக நம்ம சேர்ந்து வாழலாமான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆனா அந்த தேஷ்பாண்டேக்கு சிரிப்பு தாங்க வருது. என்னால உன்ன மாதிரி ஒரு பொண்ணை மறுபடியும் திருமணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு 2 ரீசன் இருக்கு. முதல் ரீசன், நீ நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேற ஒரு ஆணோட ஒன்னா இருந்துட்ட. 2வது ரீசன், நான் மறுமணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பொண்ணு வேணும். உனக்கு புரியுதா நான் ஃப்ரெஷ்ஷான பொண்ணுன்னு எதை மீன் பண்றேன்ட்டு? அப்படிப்பட்ட பொண்ணை தான் திருமணம் பண்ணிப்பன்ற மாதிரியா ஒரு சிரிக்க, இது ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் விவாகரத்து ஆனதுல இருந்து என்னதான் 2 பேர் பையனாலும் தான் பையனை ஒரு வாட்டி கூட இந்த தேஷ்பாண்டே பார்த்திருக்க மாட்டாரு. அம்மாவால தான் அந்த பையன் வளர்ந்துருப்பான். இப்போ இன்னும் இவரு இவ்வளவு மட்டம் தட்டி பேசினதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் அங்க ஆண்களை பத்தியும் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அங்க ஒரு சர்ச்சிலையும் தன்னோட பையன் பியானோ வாசிக்கிறான் போல, அதை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவர் ரொம்ப அழகா வாசிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஃபாதர் கூட ஹீரோயினோட பையனை பாராட்டுறாங்க. அதையும் ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் பையனையும் அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிடுறியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, சாப்பிட்றமான்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேருமே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உக்கார, அப்ப ஹீரோயினுக்கு தன்னுடைய காதலனான சதீஷ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். என்ன ஜெயா, முடிவு பண்ணிட்டியா? நம்ம எப்போ திருமணம் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி கேட்க, சதீஷ் உனக்கு தான் நிறைய பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்கன்னு சொன்னால, நீ என்ன பண்ற? அவங்களையே திருமணம் பண்ணிக்கோ. எனக்கு இதுக்கு மேல எந்த ஆணும் தேவையே இல்லை, எனக்கு இது பட்டதே போதும், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரியும் அந்த போனை வச்சுட்டு இப்ப பையனை பார்த்தோம். மகனே, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சுதந்திரமா இருக்க போறோம். இதுக்கப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா உன்னை வளர்க்க போறேன். நீ இதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் இருக்க வேண்டாம், நம்மளோட என் வீட்லயே நம்ம வீட்லயே ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன் பையனோட அங்க ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போற மாதிரியும் இந்த படத்துடைய கதை முடியுதுங்க. சோ இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சரியான முடிவா, இல்ல ஹீரோயின் அந்த சதீஷோட சேர்ந்து வாழ்ந்திருக்கணுமா அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.